பெற்றவராம் கடவுளாலும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவினாலும் உந்தனராம் தூய ஆவியில் அருளும் அமைதியும் உங்களுக்கு உண்டாவதாக. இருந்தவாறே தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் குறைவிடமாயிருக்கிறீர்கள் தாயும் தந்தையுமானவர்களே. மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை நேரத்துக்காக நிறுவனங்கள் குதிக்கிறோம். 2020 ஆண்டுடைய 9வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுடைய ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கவே நன்றி தெரிவிக்கிறோம். சிறப்பாக தென்னிந்திய திருச்சபை உருவான இந்த நாளிலே இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் சார்ந்திருக்கின்ற மிகப்பெரிய அமைப்பாகிய தென்னிந்திய திருச்சபைக்காக நாங்கள் கருத்துக்களை எடுக்கிறோம். இப்பொழுது இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், படிக்க இருக்கின்ற திருமறை பாடம், கேட்க இருக்கின்ற வேத வசனங்கள், செலுத்த இருக்கின்ற காணிக்கைகள், உண்மை நோக்கி ஏறெடுத்து இருக்கிற மன்றாட்டுகள் எல்லாவற்றும் நிறைவான விருந்துகள் இருக்கட்டும். குறிப்பாக வழிபாட்டை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்தரும். இந்த வழிபாட்டை கலந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிப்பீராக. வழிபாட்டின் நிறைவிலே மனமகிழ்வோடு நாங்கள் இயங்குவது செல்ல எங்களுக்கு துணைத்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக இயங்கிக் கொள்கிறோம் எங்களிடம் காலை வழிபாட்டு பழக்கமாகவும் கடவுளை போற்றுமானமாகவும் நாங்கள் எழுந்தது கிறிஸ்து சபை பாமாலைகளே 9வது பாமாலை பூலோகத்தாரியாகவும் கர்த்தாவை கழிக்குங்கள் ஆனந்தத்தோடைய ஸ்தோத்திரம் செலுத்தி பாராட்டார்கள் என்கிற பாமாலையை நாம் எழுந்தது பார்க்கிறோம். கிறிஸ்து சபை பாமாலைகளே 9வது பாமாலை பூலோகத்தாரியாகவும் கர்த்தாவை கழிக்குங்கள். Amen.
அவரை துதித்து அவர் நாமத்தை புகழுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து குணங்கள் பெறுகிறோம். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏதுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செய்விடாமல் போனோம். ஆனால் கடவுளாகிய ஆண்டவருக்கு இரக்கங்களும் மன்னிப்புகளும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். சேர்ந்து சொல்வோம், என் கண்களையும் என் தீபமாய் கர்த்தாவே. கர்த்தரை கண்ட சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கொஞ்சமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடைய ஒரு சன்னதி கொள்வார்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மை தொழுது கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் கொடுக்கிறார். அன்பிற்குரிய கண்டிப்பாக பிதாவாகிய சகோதரர்களுக்கு பாவமளிப்பை பெறுவதற்காக நாம் செய்யப்படுவதற்கான பாவங்களை மக்களே அவர் சந்தையை மறைக்காமல் பணிக்கும் தாழ்மையும் தீப்பிடுதல்களை இறக்கிட வேத வசனப்படுவாக்கிகளை நம்மையுள்ளது. ஆகையால் உங்களுக்காகவும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதை அவருடைய திருக்கரங்களில் நாம் பெற்றுக்கொள்ள நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும் அவருடைய சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணுவோம். நம்முடைய உடலாமைக்கு தேவையானவர்களுக்கு வேண்டிக் கொள்ளவும் நாம் குடிவந்திருக்கிற தரத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது சிறப்பான கடமையாயிருக்கிறது. ஆகையால் சுத்திகரிப்போம் தாழ்ந்த சத்தத்தோடு பரவல் வாசகத்திலே என்னுடைய கூட சேர்ந்து சொல்ல அன்போடு சமூகத்தை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். பாவரை அர்த்தமான பாவரை ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையில் இருந்து போல நாங்கள் உங்களுடைய வெளியிட்டு அழைத்து போனோம். எங்கள் வீட்டில் யோசனைகளுக்கும் கஷ்டப்பட்டு செய்வோம். செயல்கள் செய்யாமல் சேர்த்தார்கள் செய்தோம். எங்கள் சூழ்நிலைகளை ஆகியமானபடி இயேசு தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக்கப்பட்டு கடவுள் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை செய்து கொடுத்த பிரயாசத்தோடு குறித்து கடவுள் சொல்கிறார்கள் என்று துன்மார்கள் தன்னுடைய மக்களுடன் தன்னை வழிபட்டு கருத்தில் திருப்பகிறார். அவர் அவனை மனதிருவார். நம்முடைய கடவுளத்திற்கே திரும்புகிறார். அவர் மன்னிப்பதற்கு தயவு இருக்கிறார். கடவுள் தன்னுடைய பிரயாணமான விசுவாசிக்கிறவர்கள் நாம் கெட்டு போகாமல் தீஜிகளை அடைபிடிக்க அவரை தந்தை வாய்ப்பு அனுப்புகிறார். இந்த பாவங்களை நாம் அனுப்பிவிட்டால் பாவங்களை அவர் மன்னித்து நாயாயிரத்தி நீக்கி சுத்திகரிப்பதற்கான நம்பகத்தோடு நீதி உள்ளவராக ஒரு பாவம் செய்வானால் இயேசு கிறிஸ்து நமக்காக தாவரத்தை படைத்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரப்படி இயேசு சொன்னார், நீரிலும் கூர்ந்திருந்தும் உலகம் அறிந்து கொள்ளும்படி நாம் உண்டாயிருக்கிறார்கள் உண்டாயிருக்கிறார்கள். நான் அவர்களின் நீரிலும் இருந்தான். அவர்கள் உண்டாய் பூரணப்படும் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கொடுக்க வேண்டியதை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாமையும் தேர்தலையும் தந்திடுவாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருந்து நாடுடைய சிறப்பான சங்கீதத்தை உரைவாக படிக்கலாம். நாடுகள் குறிக்கப்பட்ட சங்கீதம் 122 சங்கீதம்.
122 சங்கீதத்தை நாம் எழுதுவது தேவையாக. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயஸ்தானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திற்குள்ளே சமாதானமும் நன்மைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியாக, மனுபுத்திரனே, நீ ஒரு கோடை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தடுத்து என்று எழுதி, பின்பு வேறொரு கோடை எடுத்து அதிலே எப்பிராயிமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோடை என்று எழுதி, அவர்களை ஒரே கோடானும்படி ஒன்றோடொன்று விசையச் அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீர்களோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டார். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்பிராயிமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோடை எடுத்து அதை யூதாவின் கோடை சேர்த்து அவைகளை ஒரே கோடாகும். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும்போது, நீ எழுதின கோள்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்தில் வரப்பண்ணி அவர்கள் இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிந்து போவதில்லை. வாசிக்கும்படியான முதலாவது கிறிஸ்துவ. Today, second reading came from the Paul's letter to Ephesians, chapter 4, verses 1 to 6. இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமுறை பெருமாளும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. எபேசியர் 4:1 முதல் 6 வரை. உங்களுக்காக ஆங்கிலத்தில் சொல்கிறேன். I therefore the prisoner in the Lord beg you to live the life of God according to which you have been called, with all humanity and gentleness, with the patience, bearing with the one another in love, make every effort to maintain the unity of the Spirit. In the bond of peace there is one body and one Spirit, just as we were called to the one hope of the calling, one Lord, one faith, one baptism, and one God and Father of all, who is all above and through all and all in. Amen. அடுத்தபடியாக தெரிந்துகொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள் முடிய. யோவான் 17ஆம் அதிகாரம் 20 முதல். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால்
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கருணையாக்கப்பட்டார். உயிர்ப்பாக வாழ்க்கை பாடுபட்டு சிறுவனாக பாதுகாத்திருந்தார். மூன்றாம் நாள் மனிதர்கள் எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ சென்றார். அவருக்கு உருவார் விசுவாசிகளை உருவாக்கப்பட்ட சபை பரிசுத்தமும் ஆவியும் சரிவதித்ததும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன் என்றவாறே கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. 225வது கீர்த்தனை எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற கீர்த்தனை பாடுவோம். அப்பொழுது முதலாம் காணிக்கையை செல்கிறேன். கிறிஸ்துவுக்கு தேவையில்லை 225 எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற கீர்த்தனை நாம் சேர்ப்போம். எல்லாம் இயேசுவே Hallelujah.
இந்த நாளின் நாளை வழிபாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு அனைவரையும் நண்பர்களுடைய வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் திருச்சபை வரலாற்றிலே மிக சிறப்புக்குரிய நாள். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டு இன்றோடு நாம் 73 ஆண்டுகளை நிறைவு செய்து 74வது ஆண்டிலே அடியெடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளுக்காக நாம் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபைக்காக, திருச்சபையுடைய பல்வேறுபட்ட ஊழியர்களுக்காக நீங்கள் தனிப்பட்ட குடும்ப ஜபங்களிலே இறைவேண்டல் செய்ய உடனே நான் உட்படுத்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு சிஎஸ்ஐ நிறுவன நாள் என்பதனாலே வழிபாடு முடிந்தவுடனே நம்முடைய ஆலய வளாகத்திலே தென்னிந்திய திருச்சபையினுடைய கொடி ஏற்றி வைக்கப்படும். இந்த கொடியேற்ற நிகழ்வு திருச்சபை அனைவரும் பங்கு கொள்வதை என்னோடு ஞாபகப்படுத்தினேன். நிறைவு பாடல் பாடி ஆலயத்திற்கு சென்றிருந்து சபையாக பின்தொடர்ந்து வாருங்கள். நான் கொடியேற்றி வைத்து அங்கு ஆவியின் ஜெபத்தை சொல்லி அந்த வழிபாட்டை கொடியேற்றுவதோடு நிறைவு செய்யும். பேராயத்திற்கு வந்திருக்கின்ற சுற்றறிக்கை சந்தா நிர்ணயித்துவதற்கான நீட்டிப்பு காலம் ஏற்கனவே கொரோனா ஊரடங்கு காலத்திலே நமக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டது. வழக்கமாக நம்முடைய கான்ஸ்டியூஷன் படி மார்ச் 31ஆம் தேதி சந்தா நிர்ணயிக்கான காலமாகவும் சந்தா வாக்கு செய்வதற்கான காலம் ஜூன் 30ஆம் தேதி என நாம் அதை சட்டமாக நாம் கொண்டிருந்தோம். ஆனால் உலகம் தொற்றிக்கொண்ட அந்த கொரோனாவினாலே சில மாறுதல்கள் செய்யப்பட்டது. பேராயர்கள் அதாவது 30 அதை இருந்ததை 31/7 என்று சந்தா வாக்கு செய்வதற்கும் கடந்த ஆண்டு 2019-20 ஆண்டுக்குரிய நிலுவைத் தொகை செலுத்துவதற்கான காலமாக நீட்டிப்பு செய்தார்கள். அதை கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற திருவள்ளுவருடைய மாமல்லர் கூறுகைக்கு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. எனவே அது பற்றிய தவறான தகவல்கள் கடிதங்களாக திருச்சபை மக்களை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. எனவே அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். 31/7/2020 சந்தா நிர்வகிப்பதற்கான நீட்டிப்பு காலம் நிறைவடைந்திருக்கிறது. நம்முடைய ஆய்வகத்திலும் அதற்கான பட்டியல் தயார் செய்யப்பட்ட பேராயத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல கடந்த 3-4 ஆண்டுகளாக நம்முடைய திருமணத்திலே திருமண ஆலோசனை வகுப்புகள் நடைபெறுவது உங்களுக்கு தெரியும். திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிறவர்கள் கண்டிப்பாக திருமண ஆலோசனை வகுப்புகளிலே கலந்து கொண்டால் மட்டுமே நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமணத்திலே அந்த திருமணத்தை நாம் நடத்தி வைக்க முடியும், அதற்கான ஓலைகள் எழுத முடியும். எனவே வருகிற 3ஆம் தேதி 3/10/2020 சனிக்கிழமை காலை 8:30 மணி முதல் 5 மணி வரை மதுரை பசுமலையில் இருக்கின்ற ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சிற்றாலயத்தை வைத்து அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வகுப்புகள் நடைபெறுகிறது. தயவு கூர்ந்து திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிறவர்கள் அந்த வகுப்பிலே கலந்து கொண்டு அதில் தருகிற சான்றிதழை இடத்தில் ஒப்படைத்தால் மட்டுமே ஓலைகள் எழுத முடியும். இதற்கு முன்பதாக கொரோனா ஊரடங்கு காலத்திலே நாம் சர்டிஃபிகேட் லைசன்ஸ் வாங்கியதினாலே இந்த திருமண முன் ஆலோசனை வகுப்புகள் நடத்த இயலவில்லை. இப்பொழுது மீண்டும் அதை தொடங்கி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய திருச்சபையில் திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிறவர்கள் இதை கவனமாக வைத்து ஆயிரத்திலே அதற்கான படிவத்தை பெற்று அந்த கவுன்சிலிங் வகுப்பு செல்லுங்கள். இன்று தருகிற சர்டிஃபிகேட்டை வைத்து நீங்கள் திருமண ஓலைகள் அதற்கான காரியங்களை உங்களுக்கு நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பொதுவாக நடைபெறுகின்ற திருமண ஆலோசனையிலே பதிவு கட்டணம் 500 ரூபாய். நீங்கள் தனிமையாக ஸ்பெஷல் கவுன்சிலிங் கிளாஸ் நடந்தது என்று சொன்னால் அதுக்கு 2500 ரூபாய் ஆகும். எனவே நீங்கள் 500 ரூபாய்க்கு நடத்தப்படுகிற இந்த கூட்டமைப்பிலேயே கலந்து கொண்டு நீங்கள் அந்த சான்றிதழை பெற நாம் கொடுக்கிறோம். இளையோர் திருச்சபையிலிருந்து வந்திருக்கின்ற அறிவிப்பு ஆண்டுதோறும் நம்முடைய பேராயத்திலே இளையோர் திருச்சபை சார்பிலே திருமுறை தேர்வுகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் அக்டோபர் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆயர்வட்ட அளவிலே இந்த திருமுறை தேர்வுகள் நடைபெறும். கேஜி வகுப்புகள் தொடங்கி பெரியவர்கள் வரை 35 வயது வரை உள்ள இளைஞர்களுக்கும் இந்த திருமுறை தேர்வுகள் நடைபெறும். அது பற்றிய அறிவிப்பை அறிவிப்புகளை கொண்டுள்ளே நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். நியாயக்குடி மாணவர்கள், கண்காணிப்பாளர் மற்றும் நியாயக்குடி ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான திருமுறை பகுதிகள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நினைப்படுத்துகிறேன். இந்த வாரம் 14 முதல் 27/9/2020
2020 திரு பி ஜான் குடியன். திருமண நாள் காண்பவர்கள் 28/9/2020 திரு பிரேம்குமார் திருமதி அஸ்வதி குட்டி, 29/9/2020 திரு ஐடேவி பிரபாகர் திருமதி எஸ்தர். கடந்த நாள் திருமண நாள் காண்பவர்கள் அழைப்பிற்கான இருக்கிற இடங்களிலே எழுந்திருக்கலாம். உங்களுக்காக சிறப்பான தேவைகளை கொண்டு செய்யும். மனித வாழ்வில் எல்லா நிலைமைகளை கொண்டிருந்து நன்மைகளை நடப்பிற்கு நல்லாகவே எப்பொழுதும் திருச்சபை சார்ந்திருக்கும் பிள்ளைகள் இந்த வாரத்தை நம்முடைய பிறந்த நாளை திருமண நாளை நினைவுறுவதில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கல்விகளை காத்திட்ட ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் தேவையான நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து வெளியிடத்தும் குறிப்பாக கைப்பற்ற பெற்றோர் உடனடிகள் குடும்பத்தின் மக்களுக்காக வேண்டியது செய்கிறோம். அவரை நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தார். திருச்சபையாக இணைத்து அவர் சொல்கிற வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வீட்டில் இயேசு வழியாக கொண்டாடுகிறோம் பெற்றவராக ஆமாம். வருகிற வியாழக்கிழமை 1/10/2020 அன்று காலை 6 மணிக்கு மாதத்தின் முதல் நாள் வழிபாடு நடைபெறும். திருச்சபையாளர்களை உற்சாகமாக கலந்துள்ளவர்களை உங்களோடு நினைவுபடுத்துகிறோம். அன்பானவர்களே, கடந்த 23/9/2020 நிலக்கோட்டை ஆய்வகத்திலே ஆய்வாளர் பெற்று 2 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து 3வது ஆண்டே அடிக்கடி கடவுளுக்கு உதவி செய்திருக்கிறார். கடவுளுக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளே இந்த ஒத்துழைப்புக்காக நீங்கள் பாராட்டிய அன்பிற்காக உதவிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் வழக்கம் போல் சொல்வதுதான் பேராயவர்கள் எங்களை அனுப்பி தந்திருக்கிறார்கள். எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுள் எந்த நாள் மட்டும் இந்த ஆய்வகத்திலே நாங்கள் தண்ணி பணியாற்ற விரும்புகிறாரோ அதுவரையிலும் எங்களுடைய பணிகளை நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம். திருச்சபையார் குடும்ப தனிப்பட்ட தேவைகளுக்கு எங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான உதவிகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள நினைவுபடுத்துகிறோம். இந்த 2 ஆண்டுகள் என்னுடைய இணைந்து சிறப்பான முறையிலே திருச்சபையுடைய காரியங்களை குடிகளை கொடுக்கின்ற நம்முடைய ஆய்வகத்துடைய செயலர் தொண்டர் மற்றும் கமிட்டியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகளை எங்கள் குடும்பத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அறிந்த வண்ணம் வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆலயத்துடைய ஆண்டு விழா அது புதன்கிழமை வருகிறது. ஆண்டு சித்தமானால் அன்று மாலை 6:30 மணிக்கு அந்த வழிபாடு நடைபெறும். திருச்சபையாரை கலந்து எப்போது நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுவரையிலும் வழிபாடு மட்டும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கோம். ஒருவேளை திருச்சபையார் நீங்கள் யாராவது உற்சாகமான நன்கொடைகள் வளர்க்கிறீங்களான்னா அந்த இரவு ஐக்கிய விருது கொடுப்பதற்கு நம்ம யோசிக்கிறோம். அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய நிறுவன நாள். நான் அருளுரை நேரத்திலே அதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இப்பொழுதே நாம் சார்ந்திருக்கிற திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. 1-2 கேள்விகள் உங்களுக்கு நாம் இந்த திருச்சபையில் அங்கமாக இருக்கிறதுனால அந்த கேள்விகளோடு இந்த அறிவிப்பை நம்முடைய திருச்சபை பற்றிய செய்திகளை கொடுத்து சொல்லி அதன் பின்பு நாம் அன்றைக்கு சொல்வது நல்லது என்று நம்புகிறேன். நாம் சார்ந்திருக்கிற இந்த தென்னிந்திய திருச்சபை எந்த ஆண்டு எப்பொழுது தொடங்கப்பட்டது? இந்த ஆலயத்தை நான் கேட்கிறேன். இந்த ஆலயம் அமெரிக்க மிஷனரிகளால் தொடங்கப்பட்டது. 1820க்கு மேலாக 1850க்கு மேலாக இந்த பணிகள் நடைபெற்று இருக்கிறது. அதை கேட்கவில்லை. நாம் இப்பொழுது சார்ந்திருக்கிற திருச்சபை அமைப்பு இந்த தென்னிந்திய திருச்சபை என்கிற திருச்சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? தாமூர் புளியமரம் தான் நல்ல மேலாண்மையை வாங்கி சர்வீஸ் கொடுத்துருந்தா போதும் செஞ்சுனாங்க. உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன். தென்னிந்திய திருச்சபை எப்பொழுது உருவாகும் சொன்னீங்களும் நம்ம பரிசு கணக்கு வச்சுக்கணும். தென்னிந்திய திருச்சபை என்றைக்கு உருவாக்கப்பட்டது? சத்தமா சொல்றேன். தயவுசெய்து கையில கட்டாம வேணா எடுத்து எங்களை மாதிரி ஆளுநர் இருக்கமா 73 வயசு முடிச்சு 74 வயசுல இந்த திருச்சபை போகுது. நாங்கள் காலகாலமாக சிஎஸ்ஐ பெருமையாக சொல்லிக்கிறோம். திருச்சபை பற்றிய வரலாறு மிக முக்கியமானது. 1947 செப்டம்பர் 27ஆம் தேதி திருச்சபை உருவாக்கப்பட்டது. என்றைக்கு இந்தியா சொந்தம் அடைந்ததோ சொந்தம் அடைந்த அடுத்த மாதமே இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1947 செப்டம்பர் 27 சென்னையில் இருக்கிற ஜார்ஜ் கத்தீட்ரலில் 14 பேராயங்கள் அன்றைய நாளில் உருவாக்கப்பட்டது. அன்றைக்கு உருவாக்கப்பட்ட நேரத்திலும் மதுரை ராமநாதபுரம் பேராயம் இருந்தது. அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இன்றைக்கு 24 பேராயங்களாக உருவாகி ஏறக்குறைய 5 மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய இந்தியாவில் இருக்கின்ற தென்னிந்திய மாநிலங்களிலும் இலங்கையில் இருக்கின்ற யாழ்ப்பாணம் மாகாணத்திலும் இருக்கிற திருச்சபை தான் இந்த தென்னிந்திய திருச்சபை. ஏன் இந்த தென்னிந்திய திருச்சபை உருவானது என்று சொன்னால், இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடனேயே இந்தியாவில் பணியாற்றிய வெளிநாட்டை சார்ந்த மிஷனரிகள் வெளியேற திட்டமிட்டார்கள். அதற்கு முன்பதாகவே 1910களிலே இந்தியாவிலே சுதந்திர போராட்டம் மிக தீவிரமடைந்தது. சுதேசி இயக்கங்கள் உருவானது. எனவே நம்முடைய திருச்சபைகளும் இங்கே இருக்கிற மிஷனரி இயக்கங்களும் இந்தியாவை மையமாக கொண்டு இந்தியாவில் இருக்கிற தலைவர்களால் ஆளப்பட வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்தது. நான் பெருமைக்குரியவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஆலயத்தின் முகப்பு பகுதியிலே அதற்காகத்தான் அவர்கள் சந்தியாவில் நினைவாக ஒரு அன்பின் அலமாரியை கலந்துருக்கிறோம். அந்த 1910ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடந்தது. தரங்கம்பாடியிலே 1919 நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் நம்முடைய குசேகரத்தை சார்ந்த சிறுபார்பட்டி பகுதியிலே வாழ்ந்த சந்தியாக ஐயர் அவர்களும் அதிலே அமெரிக்க மிஷனருடைய மிஷனரி இயக்கத்துடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டு இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாவதற்கான பேச்சுவார்த்தைகளே ஈடுபட்டார்கள். இந்த தென்னிந்திய திருச்சபை திடீரென்று உருவானால பல்வேறு அமைப்புகளுடைய கூட்டமைப்பாக நாம் பார்த்தோம். ஒன்றின் இயக்கமாக பார்த்தோம். குறிப்பாக மதுரை மையமாக வைத்து செயல்பட்ட ஊழியர்கள் அமெரிக்க மிஷனரி மூமெண்ட்ஸாக அழைக்கப்பட்டது. விருதுநகர் அதற்கு அந்த பக்கமாக தென்பகுதியில் இருக்கிற பகுதிகள் எஸ்பிஜி மிஷன், சிஎம்எஸ் மிஷன் என அழைக்கப்பட்டது. இவ்வாறு பல்வேறுபட்ட இயக்கங்கள் இணைந்து உருவான திருச்சபை தான் தென்னிந்திய திருச்சபை. நான் நம்முடைய திருப்படத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது 4-5 மாநிலங்களிலும் குறிப்பாக காங்கிரிகேஷனல், ஆங்கிலிக்கன், பிரஸ்பிட்டேரியன், மெத்தடிஸ்ட் இந்த 4 மிகப்பெரிய அமைப்புகள் இணைந்து தான் இந்த தென்னிந்திய திருச்சபை என்கிற அமைப்பு உருவானது. அதிலே நாம் உருவாக வேண்டும். இதிலே பேராய ஆளுகை முறை, சபை ஆளுகை முறை, மூப்பர் ஆளுகை முறை என்று பல்வேறு முறைகள் இருக்கிறது. அந்த முறைகள் எல்லாம் இணைக்கப்பட்டது தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை. ஒருவேளை இந்த நிலக்கோட்டை மற்றும் நிலக்கோட்டை சார்ந்திருந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் அமெரிக்க மிஷனரி இயக்கத்தை சார்ந்தவர்கள். சிலர் நம்முடைய ஆலயத்திலேயே சிலர் பேசுகிற பொழுது நாங்கள் இந்த ஊருக்கு வர்றப்ப இங்கே இருக்கிறவங்கெல்லாம் காணிக்கு உட்கார்ந்தே போடுவாங்க அப்படின்னு சொன்னது என்னிடம். அது மக்களுடைய தப்பு அல்ல, அது பாரம்பரியம். அமெரிக்க மிஷனரி இயக்கத்திலே காணிக்கு எழுந்து போட மாட்டார்கள், உட்கார்ந்து தான் போடுவாங்க. அது ட்ரெடிஷன். ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷன் எஸ்பிஜி மிஷனில் இருக்கிறவர்கள் எழுந்து தான் காணிக்கு போடுவார்கள். அதனால உட்கார்ந்து போடுறவங்களாம் தரப்படுறவங்க மரியாதை தெரியாதவங்க கிடையாது. அந்தந்த திருச்சபையுடைய முறைகளை நாம் ஏற்றுக்கொண்டு திருச்சபையாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஜெபிக்கிறேன், உங்களை பார்த்து பேசுகிறேன். இந்த பணிப்பிடமானது எனக்கு முன்பாக இருக்கிறது. எங்களுடைய ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் பணிப்பிடம் எனக்கு முன்பாக இருக்கும். நாங்கள் எடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் மக்களை பார்த்துக்காமல் சுவரை பார்த்து, அது ஆங்கிலிக்கன் முறைமையை சார்ந்தது, இது தென்னிந்திய முறைமையை சார்ந்தது. எனவே போய் பல்வேறுபட்ட முறைகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் இணைந்து தொடங்கப்பட்டது தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை. இந்த திருச்சபைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடந்த 73 ஆண்டுகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை தாண்டி இந்த அளவு இந்த திருச்சபை இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே முதல் முறையாக ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு திருச்சபை என்று சொன்னால் தென்னிந்திய திருச்சபை. நீங்கள் ஹிஸ்டரி எடுத்து படிக்கலாம், சர்ச்சைசி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்திய உலகத்திலேயும் முதல் ஒன்றிணைக்கப்பட்ட திருச்சபை தென்னிந்திய திருச்சபை. அதன் பின்பாக தான் 1972 வட இந்திய திருச்சபை உருவானது. அதுவும் நவம்பர் மாதம் உருவானது. அது பின்னாக தான் நடந்தது. எனவே உலக திருச்சபைகளிலே முன்னோடியாக திருச்சபை நம்முடைய திருச்சபை. அதிலே நீங்களும் நானும் அங்கம் வைப்பதும் நான் இதில் ஒரு ஆயராக பணியாற்றுவதை எண்ணி கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை என்பது ஒரு முழுமையான திருச்சபை என்று சொல்லவில்லை, குறைகள் இல்லாத திருச்சபை என்று சொல்லவில்லை. குறைகளோடு தான் இருக்கிறோம், ஆனால் நிறைவை நோக்கி நாம் பயணப்படுகிறோம். இந்த திருச்சபைக்காக, இந்த திருச்சபையுடைய தலைவர்களுக்காக, இந்த திருச்சபை தொடர்ந்து ஆண்டுடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்துகிற ஒரு திருச்சபையாக இருப்பதற்கு
உணர்வுகளை நினைத்துக் கொண்டு என்னோடு வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய இந்த திருச்சபை நிறுவன நாளிலே புதிய விழிப்புணர்வை நாம் இணைத்துக் கொள்கின்ற நிகழ்வை இந்த நேரத்தில் நாம் நடத்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல தென்னிந்திய திருச்சபை என்பது ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெதடிஸ்ட் திருச்சபை, காங்கிரிகேஷனல் திருச்சபை, பிரஸ்பிட்டேரியன் திருச்சபை என்று சொல்கின்ற பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கிற மக்களை நாம் இணைத்து இந்த அமைப்பை வைத்திருக்கிறோம். நாள்தோறும் இந்த திருச்சபையிலே அங்கங்களாக மக்கள் இணைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் 14 பேராயர்கள் இருந்த பேராயர்கள் இப்போது 25 பேராயர்களாக ஆகிறது. தற்போது 24 பேராயர்கள் இருக்கிறது. புதிதாக சேலம், திருப்பூர், ஈரோடு என்று தனியாக ஒரு புதிய பேராயம் உருவாக காத்திருக்கிறது. அதை சேர்த்தால் 25 பேராயர்கள் நம்முடைய திருச்சபையில். எனவே நம்முடைய ஆலயத்தில் இந்த நாளிலே, இந்த சிறப்புரிய நாளிலே புதிதாக ஆலயத்திலே திருச்சபை உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்து வந்திருக்கின்ற திரு மைக் பாலராஜ் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர்களை திருச்சபையின் சார்பிலே நம்முடைய திருச்சபை ஒழுங்கின்படியாக நாம் அவரை சபையிலே சேர்த்துக் கொள்கிறோம். திருச்சபையிலே 3 முறைகளிலே நாம் சபையிலே உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்கிறோம். முதல் முறை திருமுழுக்கு கொடுத்து நாம் திருச்சபையை இணைத்துக் கொள்கிறோம். ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நாம் சிறுவயதிலே பெயரிட்டு அவர்களை திருச்சபையாக மந்திரை சேர்த்துக் கொள்வோம். அவ்வாறு சொன்னால் வளர்த்து வருகிற பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கிறவர்களை நாம் திருமுழுக்கு வழியாக சேர்த்துக் கொள்கிறோம். அவர்கள் நம்முடைய திருச்சபை பொறுத்தவரையிலே முழுமையான உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள். பேராயவர்கள் இன்றைக்கு தலைகளிலே கை வைத்து அவர்களை திருச்சபையாக மந்திரை முழுமையாக சேர்த்துக் கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் முழு உறுப்பினர்களாகிறார்கள். அது 2வது முறை திடப்படுத்தும் வழியாக சேர்த்துக் கொள்கிறார்கள். 3வது முறை கொண்டு இருக்கிறது பிற சபைகளுக்கு நம்முடைய சபையிலே சேர்த்து கொள்கிறவர்களை அங்கே எடுத்துக்கொண்ட ஞானஸ்நானத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஞானஸ்நான சான்றிதழை விட்டு அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையில் சட்டத்திட்டங்களை சொல்லி அதற்கான விண்ணப்ப கடிதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய பாஸ்டேட் கமிட்டியிலே அதற்கான ஒப்புதலை பெற்று நாம் இவ்வாறு திருச்சபையிலே உறுப்பினராக சேர்த்துக் கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே இதுவரையிலும் கத்தோலிக்க பாரம்பரியமும் பின்பு பெந்தேகோஸ்தே பாரம்பரியமும் இருந்து திருமணம் பெற்று நம்முடைய திருச்சபைக்கு அங்கமாக மைக் பாலராஜ் அவர்கள் நம்முடைய சார்பில் வாழ்த்துகிறேன். ஞானஸ்நானமும் திடப்படுத்தலும் பெறாதவர்களுக்கு பெரிய திருச்சபை குறைப்பது ஞானஸ்நானம் அல்லது திடப்படுத்தல் அவசியம் போதுமானதாகும். திருப்பூனாமத்திலே தனியாக ஞானஸ்நானம் கொடுக்கும் எந்த பிரிவினரை ஞானஸ்நானம் மெய் ஞானஸ்நான தென்னிந்திய திருச்சபை அங்கீகரிக்கிறது. தென்னிந்திய திருச்சபையோடு நட்புகளை உள்ள சபைகளை சேர்ந்த தனியான நிலையில் ஞானஸ்நானம் திடப்படுத்தும் சங்கத்தினர்கள் ஏற்றுக்கொள்ளும் தென்னிந்திய திருச்சபையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். தாங்கள் முன்பு இருந்த சபையை யாரையும் ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு பொதுவான சிபாரிசுகளும் கொண்டு வர வேண்டும். இதை குறித்து விசாரித்து அன்னாரின் பேர்களை திருப்பணியாளர் பொதுமொழி வாழ்க்கையை வாசிக்க வேண்டும். அவர்களுக்கு பிதாத்மாவின் பரிசுத்தாவின் பேராக ஆலயத்தை சேர்த்துக் கொள்கிற இந்த முறையை நாம் பின்பற்றுகிறோம். அந்த முறையை நாம் பின்பற்றுகிறோம். அன்பிற்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபையிலே முழு ஐக்கியத்தை விரும்பும் திரு மைக் பாலராஜ் இவரை கடவுளுக்கும் சபைக்கு முன்பாக நம்முடைய ஐக்கியத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியிருக்கிறோம். கடவுள் சேவை ஆசீர்வதிப்பதால் அது அன்பின் கடைபிடிக்க நாம் முதலாவது நோக்கி ஜெபிப்போமா. திருவாரி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஒரு மிகுந்த இறக்கமுள்ள தயவிருந்தும் எங்கள் செயல் அனைத்திலும் எங்கள் முன்னே செய்வோம். உமது இடைவிடாத உபாசை அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். உண்மையிலே தொடங்கி உண்மையிலே தொடர்ந்து செயலாற்றி உண்மையிலே முடிக்கும் எங்கள் முயற்சி அனைத்திலும் உமது திருநாமத்தை மையப்படுத்தவும் இறுதியிலே ஒரு இறக்கத்தால் நீதி ஜீவனை பெறவும் வரைக்கும் எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கடவுளே, ஆமென். தென்னிந்திய திருச்சபையுடைய முழு உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட விரும்புகிறார். தென்னிந்திய திருச்சபையின் போதனைகளும் ஒழுங்குமுறையும் திருவசனத்திற்கு ஏற்ப உள்ளதை ஏற்றுக்கொள்கிறார். அப்போதனையை நீ உண்மையாக பின்பற்றி அவ்வொழுங்குமுறை மனப்பூர்வமாக நீ கீழ்ப்படுத்தி இத்திருச்சபையின் மூலம் இதனோடு ஐக்கியப்பட்ட சபைகளின் மூலம் கிடைக்கும் திருப்பலிகளை மட்டும் நாடுகிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கிடக்கிறோம், கிறிஸ்துவே கிடக்கிறோம், ஆண்டவரே கிடக்கிறோம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே,
தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உமது கிருபையை அறிவோம், உம்மை விசுவாசிக்கும் இலக்கிற்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த அறிவிலே நாங்கள் பெறுகிறோம், விசுவாசத்தை நாங்கள் உறுதியாக பெற்றிருக்கும் கிருபை செய்யும். இந்த உதவியாக உமது பரிசுத்த ஆவியின் இடையராத ஒத்தாசையை உமது பரிசுத்த சபையின் ஐக்கியத்தோடு எங்களோடு சேர்க்கிறது. இவர் உமது சேவையில் உண்மையாயிருக்கும், உமது வாக்குத்தத்தங்களை பெறும் கிருபை புரியும். உம்மோடு தூய ஆவியின் உதவிகளாய் ஜீவித்த அரசாளர்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுளின் நாமத்தினாலே உம்மை தெளிந்த திருச்சியின் ஐக்கியத்திலே நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக நித்திய மகிமையை கொண்டு கொள்ள உம்மை அழைத்தோறும் எல்லா கிருபைகளுக்கு கடவுள் உம்மை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி வளர்த்துவாராக. ஆமென். 2020 அந்த திருமண நாட்கள் காண்பவர்களுடைய பெயர்களை படித்தேன். திரு ராஜ்குமார், திருமதி ஸ்டெபி கிரேஸ், திரு ஜேக்கப் தந்துரை, திருமதி பாலியன் ஜெட்ரூட் மேரி. இன்றைக்கிறவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய வழிபாட்டிலே புதிய மாத தம்பதிகளாக கலந்து கொள்கிற திரு ராஜேஷ், திருமதி சுசானா காட்சி ஒரு வாழ்க்கை வரவேற்கிறோம். அன்போடு வாழ்க்கை வரவேற்கிறோம். குறிப்பாக கடந்த 4ஆம் தேதி நம்முடைய ஆலயத்திலே இருவரும் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டார்கள். முதல் முறையாக இந்த வழிபாட்டில் வந்திருக்கிறதுனால நம்முடைய சபை சார்ந்தே மிக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அவருடைய வாழ்விலே ஆண்டவர் பொதுவான நன்மைகளை வந்து வெளிப்படுத்த ஆசீர்வதிக்க அவர்களுக்காக தொடர்ந்து வைத்துக் கொள்வதாக ஜெபம் இருந்தவரை நாம் ஜெபம் செய்வோம். இன்னொரு வாழ்வில் நம்மை இணைத்து நன்மைகளை நடப்பிக்கிறவரை சிறப்பாக இருப்பதும் கடந்த 4ஆம் தேதி இவருடைய ஆலயத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு இல்லற வாழ்வில் தொடக்க காலங்களில் இருக்கின்ற ராஜேஷின் சுசானா நன்சியை படிக்கிறோம். இவரை மாற்று ஆசிரியர்களும் முதல் முறையாக ஆலயத்தில் வந்திருக்கிறார்கள். எதிர்நோக்கிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தை மேலும் வளர்க்கிறதாலும் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் நம்முடைய அன்பிலே அறிவிலே நிலைத்திருக்க அவர்கள் கிடைத்தார். அதே போல வருகிற 2ஆம் தேதி திருமண நாளை நிறைவேற்ற ராஜ்குமாராக, ஸ்டெபி கிரேஸுக்காக, ஜேக்கப் தந்துரைக்காக, பாலியன் ஜெட்ரூட் சோதனை கொண்டாடுவோம். அவை மாணவர் ஆசிரியர்களும் இந்த வாழ்விலை தேவையான நன்மைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய அன்பிலே வளர்வதற்கு ஒரு தொழிலாளர்கள் நன்றி அனைவருடைய கலப்புகளை பண்ணிக்கிறோம். பேசும்படியாக கொண்டாடுவோம். நன்றி. இருந்து வரை புத்தளிச்சு பாடல்களில் 35வது பாடல் திருக்கரத்தால் தாங்கியதை திருச்சி இடத்தில் முதல் சரணத்தில் புத்தளிச்சு பாடல் முதல் சரணத்தை பாடுவோம். அதை தொடர்ந்து நாம் வார்த்தை புத்தளிச்சு பாடலில் 35 திருக்கரத்தால் தாங்கியதை திருச்சி கேட்கிறது மற்றவருடைய சிந்தனை சமூகத்திலே என்றும் ஏற்படுத்தி
மீண்டுமாக வழிபாட்டில் கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பதிகளை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையில் மீண்டுமாக ஆலயத்தை கடவுள் நல்வழித்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை மாவட்டம் இந்த நாளில் அந்த கொடுத்திருக்கிற தலைப்பு சாட்சி வாழ்வில் ஒன்றிப்பு என்கிற தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். யூனிட்டி ஆஃப் விட்னஸிங் என்கிற ஆங்கில தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தென்னிந்திய திருச்சபையுடைய நாட்காட்டியிலே செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையானது முதியோர் ஞாயிறாக நாம் நினைவு கூறுவது வழக்கம். இதனால முதியோர் ஞாயிறாகவும் ஒரு சில ஆலயங்களிலே அதை நினைவு கூறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க தென்னிந்திய திருச்சபை நிறுவன நாளாக இருப்பதனாலே நாம் அந்த சிந்தனைக்குள்ளாக செல்லாமல் சாட்சி வாழ்வில் ஒன்றிப்பு என்கிற மற்றொரு தலைப்பை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மிகவும் பின்தங்கிய பகுதியாக பார்க்கப்படுகிற ஆர்எஸ் மங்கலம் ராஜசிங்க மங்கலம் என்கிற இந்த பகுதிக்கு ஒரு ஆய்வுக்காக நேற்று சென்றிருந்தோம். அந்த ஆய்வில் கிளாஞ்சுனை என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமம், எஸ்பிஜி மிஷனரிகளால் தொடங்கப்பட்ட ஒரு பழமையான ஆலயம் ஒன்று இருக்கின்றது. நம்முடைய பேராயத்திலே 3 ஆலயங்கள் மிக சிறப்புக்குரிய கட்டட கலை அமைப்போடு அமைக்கப்பட்டிருக்கிற ஆலயங்கள். அதில் ஒன்று பரமக்குடியில் இருக்கிறது, மற்றொன்று கீழக்கரையில் இருக்கின்றது, மூன்றாவதாக இந்த கிளாஞ்சுனை என்று சொல்லப்படுகிற இந்த கிராமத்திலே நடைபெற்றிருக்கிறது. அது ஆங்கிலிக்கன் மிஷனரிகளால் தொடங்கப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் அமெரிக்கன் மிஷனரிகள் வளர்ந்த காலத்திலே அந்த பகுதியிலே மருத்துவ ஊழியர்கள் சிறப்பாக தொடங்கப்பட்டது. 1939ஆம் ஆண்டு ரெவரண்ட் ரிக்ஸ், டாக்டர் ரிக்ஸ் என்கிற மருத்துவர் மிஷனரி அந்த பகுதியிலே ஒரு மருத்துவமனையை தொடங்கி சிறப்பாக கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த பணிகளை நிறைவேற்றியிருக்கிறார். ஏறக்குறைய அதிலிருந்து 100 கிலோமீட்டர் இன்றளவும் சரியான போக்குவரத்து வசதி, சாலை வசதி இல்லாத ஒரு கிராமம் இந்த கிளாஞ்சுனை கிராமம். அங்கே ஒரு தென்னிந்திய திருச்சபையினுடைய தொடக்கப்பள்ளி ஒன்று இருக்கிறது. இப்பொழுது அங்கே சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் என்கிற பெயரில் அந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதி மிக வறட்சி மிகுந்த ஒரு பகுதி. அந்த பகுதியிலே அதிகமான மக்கள் தொழுநோயினாலே கடினப்பட்டார்கள். எனவே 1941ஆம் ஆண்டு லெப்ரசி மிஷன் என்று பெயரிடப்பட்டு தனியாக தொழுநோயாளர்களுக்கு ஒரு மருத்துவமனை தொடங்கப்பட்டு ஏறக்குறைய அந்த பகுதியிலே 40 கிராமங்களிலே ஊழியர்கள் நிறைவேற்றப்பட்டன. நேற்றைய தினத்தில் அந்த பழைய கட்டடங்களை இடிப்பது தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டு வந்தோம். உண்மையாகவே அந்த கிராமத்தை கண்டுபிடிப்பது மிக கடினமான ஒரு காரியம். எளிதாக அந்த ஊருக்கு செல்ல இயலாது. நிறைய கிராமங்களுக்குள்ளாக சென்று தான் அந்த ஊரையே கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிராமங்களை தேடி தொடக்க கால மிஷனரிகள் சென்று ஆலயங்களை உருவாக்கியதுனாலே இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை என்ற பெரிய அமைப்பிலே நாம் முடியும். நான் ஒரு கேள்வியோடு இந்த அறிவுரை தொடங்க வேண்டும் நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேர் நகரத்திலே பிறந்து நகரத்திலே வாழ்க்கை? உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன். நகரத்தில் பிறந்து நகரத்திலே வாழ்ந்துங்கிறது நான் பிறந்ததே நகரத்தில் தாங்க, எனக்கு கிராமமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கை நல்லா 1 2 3 4 பேர் தான் இந்த திருச்சபைக்குடைய 70 குடும்பம் இருக்கு. இப்போ 100 பேர் இருக்காங்க. 100 பேர் 4 பேர் தான் எங்க இருந்து வந்தவங்க. மீதி எல்லாம் நான் கூட கிராமத்திலிருந்து தான் வந்திருக்கோம். அதனால இந்த தென்னிந்திய திருச்சபை என்கிற பெரிய திருச்சபையில மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திருச்சபை பெரும்பாலும் கிராமத்து மக்களை அங்கமாக குறிப்பிட்டதாக திருச்சபை என்பதை எண்ணி நான் முதலாவது கடவுளுக்கு சொல்கிறேன். உட்கார்ந்திருக்கிற பெரும்பாலானோர் நம்முடைய முன்னோர்கள் எங்க வந்திருக்கிறாங்க?
கிராமங்களில் தான் வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நகரத்தில் வாழ்கிறோம், நாகரிகத்தோடு வாழ்கிறோம். அதற்கு காரணம் யாரு? யார்? கிருஷ்ணகிரியுடைய தியாகம் தான் இன்றைக்கு திருச்சபை என்கிற அமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதனால் தான் நாம் 73 ஆண்டுகளை நிறைவு செய்து 74வது ஆண்டிலே நாம் கையெழுத்திருக்கிறோம். சரி, தென்னிந்திய திருச்சபையுடைய மோட்டோ வசனம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரு மோட்டோ வச்சிருப்பாங்க. தொண்டு ஆற்றல்ல தொண்டு செய்வது அப்படின்னு சிஎம்சியுடைய மோட்டோ. ஒவ்வொரு ஸ்கூலும் ஒரு மோட்டோ வச்சிருக்கோம். அதே மாதிரி தென்னிந்திய திருச்சபையுடைய மோட்டோ 17 என்ன சொல்லணும்? 17 பெரிய வசனம். யோவான் 17:21 வசனம் இல்ல, அவங்க எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக அப்படின்ற மன்றாட்டு தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய நோக்கம். அதை நாம் அன்றையில் பார்த்திருக்கிறோம். சரி, தென்னிந்திய திருச்சபையுடைய கொடியில் இருக்கிற சிம்பல் என்னென்ன? அதாவது யாருக்கா சொல்லணும்? தென்னிந்திய திருச்சபையுடைய கொடியில் இருக்கிற சிம்பல் கொடியில் என்ன சிம்பல் போட்டிருக்கோம்? இந்திய தேசிய கொடின்னு சொன்னோன்னே 3 வருடம் இருக்கும், அசோக சக்கரம் இருக்கும். அந்த மாதிரி தென்னிந்திய திருச்சபையுடைய கொடிக்கு என்ன அடையாளம்? ஒரு வட்டம் போட்டிருக்கும், வட்டத்துக்குள்ள ஒரு சிலுவை இருக்கும். அது சிலுவை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சிலுவையா இருக்காது, 4 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய சிலுவையாக இருக்கும். அது யூனிட்டியை பற்றி விளக்குகிறது. அந்த சிலுவைக்குள்ளாக ஒரு தாமரை மலர், தாமரை மலர்ந்தே வீரன்னு சொன்ன அந்த தாமரை கிடையாது. இது சேற்றிலிருந்து மண்ணிலிருந்து உருவான தாமரை. இது வங்கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இன்னொரு பேரு. அப்படிப்பட்ட ஒரு தாமரை சூழ்ந்த ஒரு சிலுவை அடையாளம் தான் தென்னிந்திய திருச்சபையுடைய அடையாளம். இன்னும் நான் திரும்ப சொல்றேன், இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கத்திலே மதுரை ராமநாதபுரம் பேராயத்துக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அதை நிலக்கோட்டை திருச்சபைக்கு மிக முக்கிய பங்கு உண்டு என்று ஏற்கனவே சொன்னேன். இந்த சிம்பல் வரைஞ்சதுமே மதுரை ராமநாதபுரம் பேராயத்தை சார்ந்த பசுமலையில் இருக்கிற ஓவியர் தான் வரைந்து கொடுக்கிறார். எனவே அந்த வகையில் 25 பேராயங்களை காட்டிலும் அதிகமான மகிழ்ச்சியாக இருக்கு. இன்றைக்கு கூட தென்னிந்திய திருச்சபையுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர் மதுரை ராமநாதபுரத்துடைய இறை மக்கள் செயலர். நம்முடைய மண்ணை சார்ந்த நம்முடைய அமெரிக்கன் மிஷனரி பணித்தளத்திலிருந்து உருவான ஒரு தலைவர். எனவே இதற்காக நமக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த திருச்சபை திடீரென்று உருவான திருச்சபை அல்ல, வரலாற்றிலே அழுத்தம் நிறுத்தமாக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய திருச்சபை. தென்னிந்திய திருச்சபை என்கிற திருச்சபையில் நீங்கள் அங்கம் வைப்பதற்காக நமக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு பன்மை திருச்சபை. இங்கே தான் நாம் கொண்டாட முடியும். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு உறவினர் ஒருவர் இறந்து போயிருக்கார். மதுரைக்கு போயிருந்தது. அவங்க எல்லாத்தையும் வெளியில கொடுத்து தான் போடுவாங்க. அதை தாண்டி இருக்கிறவங்களோடு பேசப்பட மாட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் போதவர்கள் எல்லாருமே எல்லா ரெண்டு கலர்ல எல்லாம் வரணும். ஒரு கலர்ஃபுல் சர்ச்சாக நம்முடைய திருச்சபை இருக்கு. அதே மாதிரி இப்படி தான் வரணும், இப்படி தான் நகை போட்டு வரணும், இப்படி தான் பூ வச்சு வரணும், நமக்கு எந்த சட்டத்திட்டமும் இல்லை. அதே மாதிரி உட்காரணும், கையை மடைக்கு தான் வரணும், காலை மடைக்கு தான் வரணும், முழங்கால் போட்டு தண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றது. பைக் எடுத்துக்கிட்டா எடுக்காம எல்லா சொந்தம் உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை தான். எந்த திருச்சபை? கோயில் முடிச்ச உடனே என்ன மணி 8:30 மணிக்கு தொடங்கி 9 மணி பிரசவம் தொடங்க 1 மணி நேரத்துக்கு உட்காந்து கேள்வி கேட்கறது இருக்கு. இங்கே தான் என்ன 2 வாரம் போயிட்டு 1 மாதம் ஆச்சு, காணிக்க பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறீங்க, என்னதான் காணிக்க வந்திருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு. எந்த திருச்சபையில? நம்முடைய தென்னிந்திய திருச்சபை. மற்ற திருச்சபை கேட்க முடியாது. கேட்டாங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? சாப்பிட போகிறேன், காணிக்கை கேட்கவே சாப்பிடும். அதனால பல நேரங்களில் 100% தென்னிந்திய திருச்சபைக்காக நீங்கள் சந்தோஷப்படலாம். இந்த திருச்சபைகளில் குறைவு உண்டு இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது என்ன செய்யணும்? நிறைவை நோக்கி பயணப்படும். குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம முன்னேற முடியாது. குறைவுகள் உண்டு, ஆனாலும் நாம் நிறைவை நோக்கி பயணம் செய்யணும். எனவே இந்த திருச்சபை மிக முக்கியமான திருச்சபை. இந்த திருச்சபையில் இந்த சாட்சி வாழ்வை நாம் எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு 3 திருமுறை
15ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை உள்ள வசன பகுதி நீங்கள் வீட்டில் போய் நல்லா திரும்ப படிச்சு பாருங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி மட்டும் விரைவாக சொல்லுங்க. அதாவது இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றிலே நாடு இரண்டாக இருந்தது. வடநாடு தென்னாடு இருந்தது. வடநாடு இஸ்ரேல் அழைக்கப்பட்டது, தென்னாடு யூதா அழைக்கப்பட்டது. 2 நாடுகளாக இருந்ததுனாலே 2 நாடுகளும் எதிரிகளால் அழிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் அந்த மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்றார். அந்த காலகட்டத்தில் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கடவுள் தோன்றி, உன்னுடைய கையிலே 2 கோல்களை எடுத்துக்கொள், ஒரு கோல் இஸ்ரேலுக்கான கோல், இன்னொரு கோல் எப்ராயிமுக்கான கோல் என்று சொல்லி 2 கோல்களை வைத்து அந்த 2 கோலை ஒன்றாக இணைத்து அந்த மக்களிடம் காட்டு, இருவேறு இனங்களாக இருவேறு அரசுகளாக இல்லாமல் ஒரே அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம் என்பதை கடவுள் தெரிவிக்கிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கடவுள் ஒற்றுமையை விரும்புகிற கடவுள், பிரிவினையை விரும்புகிற கடவுள் அல்ல. அதுவும் குறிப்பாக சமூக ஒற்றுமையை விரும்புகிற கடவுளாக நாம் பார்க்கிறோம். எந்த சமூகம்? ஆதி திருச்சபையில் ஆதி மக்களாக நாட்டுப்பட்ட மக்களாக இருந்த 12 கோத்திரங்கள் பிரிந்து கிடந்தது. அந்த பிரிந்து கிடந்த கோத்திரங்களை ஒன்றிணைத்து ஒரே அரசாக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய விருப்பமாக இருந்தது. அதனால்தான் இஸ்ரேல் யூதா என்று பிரிந்திருந்த 2 அரசுகளை ஒரே அரசாக மாறும் என்கிற வாக்குறுதியை தீர்க்கதரிசனமாக எசேக்கியேல் வழியாக கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துக்கு பொதுமையாக படிக்க, அது மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி என்ன சொன்னால், சிதறிப்போன இஸ்ரேல் மக்களை மீண்டுமாக ஒருங்கிணைப்பேன் என்று சொல்லி அதில் பார்க்கிறோம். இந்த போரின் நிமித்தம் இஸ்ரேல் மக்கள் ஆங்காங்கே அடிமைகளாக விலகி போய்விட்டார்கள். எனவே இந்த மக்களை ஒன்றிணைத்து மீண்டும் அவருடைய சொந்த நாட்டிற்கு, தாய் நாட்டிற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லப்படுகிற வாக்குறுதியை எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக கடவுள் தருகிறார். அது மட்டும் சொல்லவில்லை, உங்களுக்கு இனிமேல் ஒரே அரசர் இருக்கும், இனிமேல் ஒரே நாடு இருக்கும், இனிமேல் உங்களுக்கு ஒரே அரசர் இருப்பார் என்று சொல்லி அங்கே வாக்குறுதியை தருகிறார். அப்படியானால் திருச்சபை என்ற அமைப்பில் நம்முடைய சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சமூகங்களாக பிரிந்து கிடக்க கூடாது என்பதுதான். ஒருவேளை 73 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தென்னிந்திய திருச்சபை பல்வேறு இயக்கங்களாக இருந்த மிஷனரி இயக்கங்கள் உண்டு என்பதுதான் இந்த திருச்சபை. ஆனால் இன்றைக்கு இந்த திருச்சபையில் பிரச்சனைகள் இருக்கு. ஒருவேளை நிறுவன பிரச்சனைகள் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒரு சில பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம இந்த திருச்சபை என்பது இப்போ தென்னிந்திய திருச்சபை ஆகப்பட்டு 73 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இது பேசிக்கா நிலக்கோட்டை திருச்சபை யாருடைய திருச்சபை, என்ன பின்னணியில் திருச்சபை தான் அமெரிக்க மிஷனரிகளுடைய திருச்சபை. அப்ப அமெரிக்க பாரம்பரியம், அமெரிக்க மிஷனருடைய பாரம்பரியம் எதுவோ அதுதான் இங்கே பின்பற்றப்பட்டிருக்கும். ஆனால் காலத்துல ஒருவேளை தென்பகுதியில் ஒரு சில பணி நிமித்தம் இந்த திருச்சபைக்கு அங்கமானதுனால கத்தோலிக்க ஆங்கிலிக்கன் திருச்சபையும் அமெரிக்க மிஷனும் இணைந்ததுனால ஒரு புது முறைக்காக வந்துச்சு. இப்ப எந்த பகுதியில் சாதனைக்கு என்ன படிக்கணும்னா பாமாதான் படிக்கணும். கீர்த்தனை பாடம் தொடக்கத்திலிருந்து விளங்குதோ விளங்கலையோ படிக்க தெரியுதோ தெரியலையோ என்ன படிப்பாங்க? பாமாதான். ஆனால் அமெரிக்க மிஷன்ல பாமாதான் படிக்கணும் கட்டாயம் இல்லை. இங்கே கூட கீர்த்தனைகள் தான் படிப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய கீர்த்தனை கவிஞர்கள் இங்கிருந்து உருவானது. அப்போ 2 திருச்சபை சேர்றதான் என்ன செய்யலாம்? ஒரு பாமாலை பாடலாம், ஒரு கீர்த்தனை பாடலாம். சில நேரம் என்ன சொல்லுவாங்க, போதல் வந்து ஒரு சில 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஆண்டு கீர்த்தனையா பாடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாரம்பரியம் தெரிஞ்சாலும் அந்த பாரம்பரியத்துக்குள்ள வேலை செய்யும். எனவே பாரம்பரியங்கள் மாற்றமடைந்து ஒற்றுமை அடைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. அதற்கு தான் அந்த இஸ்ரேல் நாடும் யூதா என்கிற 2 நாடும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரு வாக்கை அவர் உறுதி செய்தார். இனிமேல் பிரிந்திருக்கக்கூடாது, ஒரே இனமாக ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அப்படியானால் இன்றைக்கு இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் நாம் சமூகங்களாக பிரிந்திருக்காதவரையே இணைந்து இருக்க அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு இருக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு சாட்சியுடைய வாழ்வாக, ஒன்றிற்கு சாட்சியுடைய வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இரண்டாவதாக படிக்க கேட்ட நிருப பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இந்த பகுதியை நான் அடிக்கடி எப்பெல்லாம் புது பாசிட்டிவ் கமிட்டி உருவாகுதோ அப்பெல்லாம் நான் அந்த தலைப்பு தான் பிரசங்கம். இந்த பகுதியை நல்லா உட்கார்ந்து படிச்சீங்க. அந்த முதல் வசனத்துல முதல் 4 வசனங்கள்ல 3 வசனம் கூட சொல்லலாம். பவுலுடைய
முதல் வசனம் பாருங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. கட்டுண்டவனாகிய நான் என்று போடப்பட்டிருக்கிறது. அது கைதியாக இருக்கிறதுனால அப்படி அவர் எழுதுகிறார். புதிய மொழிபெயர்ப்பு சொல்றது, நான் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன் என்று ஒரு வார்த்தையை பவுலடியார். எதற்கு கெஞ்சுகிறார் அப்படின்னா, எப்படி வாழணுன்றதா 2ஆம் வசனம், 3ஆவது வசனம், 4ஆவது வசனத்துடைய தொடங்க போயிடும். இதெல்லாம் சொல்றாரு. நீங்கள் எப்படி வாழணும்? ஒற்றுமையாக இருக்கணும், முழு மனதோடு இருக்கணும், அன்புல தாங்கணும் அப்படின்னு அவசியம் சொல்லிட்டு, ஏன் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றப்ப அங்கே ஒரு 7 குறிப்பு சொல்றாரு. வீட்டில் போய் குறிச்சுக்கணும். 4ஆவது வசனத்துக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எனக்கு எல்லாரும் ஒரே எதிர்நோக்கு இருக்கிறது, ஒரே உடல் இருக்கிறது, ஒரே தூயாமை இருக்கிறார், ஒரே ஆண்டவர் இருக்கிறார், ஒரே நம்பிக்கை இருக்கிறது, ஒரே திருமுழுக்கு இருக்குது, ஒரே கடவுள், ஒரே தந்தை என்கிற 7 விஷயங்களை சொல்லி, இதுவெல்லாம் ஒன்றா இருக்கிறப்ப நாம எப்படி பிரிந்து கிடக்கிறது? அப்படியானால் இன்றைக்கு திருச்சபைகள் எதன் அடிப்படையில் பிரிந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்பாடு அடிப்படையில் தான் பிரிந்திருக்கு. டாக்ட்ரினல் டிவிஷன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதனால நமக்கு எப்படிப்பட்ட ஒற்றுமை தேவை அப்படின்னா, டாக்ட்ரினல் ஒற்றுமை தேவை. முதல்ல சொன்ன சோசியல் ஒற்றுமை, சமூக ஒற்றுமை, சோசியல் யூனிட்டி தேவை. இரண்டாவது டாக்ட்ரினல் யூனிட்டி. இந்த டாக்ட்ரினல் யூனிட்டி சொல்றப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, பல நேரங்களில் பிற திருச்சபையாரை பார்வைகளாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அதுவும் பெந்தைகோஸ்தே திருச்சபைக்கு போறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் சிஎஸ்ஐ கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பூரா எப்படி யோசிப்பாங்க? அவங்களுக்கு பரவத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் மாறி கோவிலுக்கு போகிறதா நினைப்பாங்க. 2 நாளாக ஒரு அடங்காராதனைக்கு உட்காந்துட்டே இருந்தேன். அந்த பாடிட்டே இருக்கீங்க, தூக்கத்திலே பாடிட்டே தான் இருக்கீங்க. ஒருத்தவரை கூப்பிட்டு சொல்லவே இல்லை. நம்மளை கண்டுக்கிட்டே மாட்டேங்க. போதல் நம்ம தான் பெருமையாக சொல்லி நாங்கள் ஒருத்தரும் கண்டுக்கிட்டே மாட்டேன். அவங்க யாரும் நேரடியாக பரவத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. நம்மளே எங்கே இருக்கிறோம்? தூரமாக. இப்படி இருக்கிற நம்ம கூட என்ன சொல்லுவோம்னா, கத்தோலிக்க திருச்சி ஐயோ அவங்க சிலை வழிபாட்டுக்காரர்கள், அவங்களுடைய கொள்கை நம்ம கொள்கை ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு வரலாற்று உண்மையை மறந்துடக்கூடாது. இந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சை உருவாச்சு எப்போ உருவாச்சு? மார்ட்டின் லூத்தர் வந்தாரு. மார்ட்டின் லூத்தர் சொல்றது வருஷம் வந்துச்சு 1500க்கு முன்னாடி தான் நம்முடைய திருச்சபைகள் சீர்திருத்த திருச்சபை உருவாச்சு. அப்போ 1500 வருஷம் யார் திருச்சபை கட்டிக்காத்து இருந்தா? யார் வச்சிருந்தா? நிறைய திருச்சபை இருந்துச்சு. மாத்தமா இருந்துச்சு, சீரியன் திருச்சபை இருந்துச்சு. நம்ம பொறுத்த மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் திருச்சபை காத்து கொண்டிருந்தவர் யாரு? 15 நூற்றாண்டுகளாக 1500 ஆண்டுகளாக இந்த திருச்சபையை தாங்கிக் கொண்டிருந்தவர்கள் கத்தோலிக்கர்கள். அதை மறந்துடக்கூடாது. அவங்கள்ட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால திருச்சபைகள் கோட்பாடுகளின் அடிப்படையிலே பிரிந்து போகக்கூடாது. நான் எப்பயுமே பெருமையாக சொல்லுவேன். நான் நம்ம சிஎஸ்ஐ ஸ்கூல்களில் சிஎஸ்ஐ காலேஜில் இடம் வாங்குறத விட ஆர்சி இன்ஸ்டியூஷனில் ஈஸியான இடம் வைக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் கத்தோலிக்க நண்பர்கள். அப்புறம் நம்ம டாக்டினல் பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா பிரிவுகள் தான் ஏற்படும். டாக்டினல் தாண்டி நம்ம என்ன செய்யணும்? ஒற்றுமையோடு இருக்கணும். இன்னைக்கு திருச்சபைகள் ஒற்றுமையாக இல்லைன்னா இந்தியா சந்தித்து வருகிற பிரச்சனையில இன்னும் அடுத்த 5 வருஷம் பிஜேபி ஒரு ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிரும். ஆலயம் அவன் சொல்ற நேரம் 1 மணி நேரத்துக்கு போல யாருக்கு போதல் கூட்டுறாரு. அதே மாதிரி அவங்க கூட்டம் வந்து வாசல் நிற்பான். சர்டிஃபிகேட்லாம் காட்டுங்க, கிறிஸ்தவன் இருக்கா உள்ள கிறிஸ்தவன் எப்படி போடணும் நடக்கும். கவனமாக இருக்கணும். அப்ப திருச்சபைகள் நாம் சிதறி போகாமல் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒன்றுபட்ட திருச்சபையாக இருந்தால் தான் நாம் சாட்சியுடைய வாழ்வு வாழ முடியும் என்பதற்கு எபேசியர் திருமுகத்திலே நாம் பார்க்கிறோம். பவுலடிகளார் அப்படி வாழ எதிர்பார்க்கிறார். நாம் பிரிந்து கிடக்க தேவையான சொன்னால் கடவுள் ஒருவர், நமக்கு இருக்கிற ஆவியானவர் ஒருவர், நமக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர், நமக்கு இருக்கிற ஞானஸ்நானம் ஒன்று, அப்படியெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா இருக்கிற நாம ஒன்று எப்படி பிரிந்து இருக்க முடியும் என்கிற கேள்வி எழுப்பினார். நிறைவாக யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனம், தென்னிந்திய திருச்சபையுடைய மோட்டோ வசனமாக இருக்கிற வசனத்தை நான் சொல்லி நிறைவு செய்திருக்கேன். இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசு பெரிய ஜெபம் செய்து வருவார். அவர் சீடர்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய காலம், அவர் இன்னும் கொஞ்ச நாளிலே காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட போகிறார். அந்த காலகட்டத்தில் தான் கடவுள் இடத்தில் வேண்டுதல் செய்கிறார்.
அப்படி வேண்டிக்கிட்டே வரப்பதான் அவர் செய்கிற வேண்டுதல் தான் இந்த 20வது வசனமாக வார்த்தைகளினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னா அந்த இடத்துல யாருக்காக அவர் வேண்டுறாரு? நாம் தான் ஆண்டவரை நம்புகிறோம். எனவே நம்பிக்கை கொண்ட நமக்காக ஒரு ஜெபத்தை எடுக்கிறாரு. என்ன ஜெபம்னா அவங்க எல்லாரும் ஒன்றாக இருப்பாங்க. இது இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். சாக போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அவங்க எல்லாரும் யார் எல்லாரும் அந்த நேரத்தில் சீக்கிரம் சொல்றாரு. அதற்கடுத்து இயேசுவின் நம்பிக்கை கொண்ட மக்களை சொல்கிறார். இன்றைக்கு இந்த வசனம் யாருக்கு பொருத்தமாக இருக்கிறது? நமக்கு பொருத்தமாக இருக்கிறது. அவங்க எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களா? எனவே நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாக இருக்கிறது. எப்படி ஒன்றாக இருக்கணும்? யாரை போல ஒன்றாக இருக்கணும்? எதை போல ஒன்றாக இருக்கணும் பார்க்கறதுதான் 21 வசனத்துக்கு பின்பகுதியில் சொல்லுது. நான் உள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். இதுதான் ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி என்று ஆண்டவர் சொல்றார். முதலாவது சோசியல் யூனிட்டி, இரண்டாவது டாக்டரல் யூனிட்டி, மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி. இந்த யூனிட்டி என்பது வெளியில தெரியாது. கடவுளும் இயேசு கிறிஸ்து ஒன்றாக இருக்கிறது வெளியே தெரியுமா? அது ஆவிக்குரிய வாழ்க்கையில புரிதல், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே போலதான் நாம பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருப்பது போல நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நடந்திருக்கிறோம். அந்த குறிக்கோளோடு அந்த ஓட்டத்தோடு தான் இந்த தென்னிந்திய திருச்சபைக்கு உருவாக்கப்பட்டது. சரி, இப்போ நான் நிறைவு செய்ய போகிறேன். 73 ஆண்டுகள் இந்த திருச்சபை இனம், மொழி, வட்டாரம், கலாச்சாரம், பண்பாடு, இன்னும் நிறைய அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாம் தமிழ் பேசுறோம். இப்படி பக்கத்தில் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் போனால் அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ மக்கள்லாம் மலையாளம் பேசுவாங்க. அப்படியே இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் போனால் அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ மக்கள் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க. அப்படியே இந்த பக்கம் கன்னடா பக்கம் போனால் கன்னடம் பேசுவாங்க. இப்படி மொழிகளாக பிரிந்து இருந்தாலும் நம்ம எப்படி இணைந்திருக்கோம்? தென்னிந்திய திருச்சபை என்கிற அமைப்பினால், இந்த திருச்சபையினால் நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இனம் வேறு, மொழி வேறு, கலாச்சாரம் வேறு, பண்பாடு வேறு என்று இருந்தாலும் நாம் ஒற்றுமையோடு இந்த தென்னிந்திய திருச்சபை என்கிற பெயரிலே நாம் இணைந்து சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, நான் நிறைவு செய்கிறேன். நான் இப்பொழுது முழுமையான திருச்சபையாக இருக்கிறோம்னா இல்லை. நாம் ஒற்றுமையாக இருக்கிறோமா எல்லாரும்? நம்முடைய திருச்சபையில் இன்னும் ஒற்றுமைக்கு தடையாக இருப்பது என்ன? நம்ம திருச்சபையில் இன்னும் ஒற்றுமையாக முடியாமல் இருக்க தடையாக இருக்கிறது நீங்க தான் சொல்லுங்க. என்ன சொன்னா நான் நிறைய சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லுங்க? ஜாதி ரீதியாக நம்முடைய திருச்சபைகள் பிரிந்து இருக்கிறது. வேற பணம் உடைத்தவர்கள், பணம் இல்லாதவர்கள் இருக்கிற அடிப்படை பிரிந்து நடத்துவோம். வேற அதிகாரத்தை யார் பகிர்ந்து கொண்டது, யார் எடுத்துக் கொண்டது என்பதில் பிரிந்து கிடக்கிறோம். வேற என்ன? நிறைய சொல்லிட்டே போகலாம் இல்லையா? பணம், சாதி, மொழி, இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் தடைகளாக இருக்கு. இந்த தடையை நம்ம மாற்றி போனால்தான் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று சொன்ன ஆண்டவருடைய மன்றாட்டு முழுமையில்லை. நம்முடைய திருச்சபை என்பது நாம் ஒன்றாக இணைவதற்கு தடையாக இருக்கின்றவர்களை நாம் எடுத்து தடைகளை உடைத்து இன்னும் நம்முடைய திருச்சபை ஐக்கியத்துக்கு நேராக, ஒற்றுமைக்கு நேராக நாம் நம்மை ஒப்படைத்து செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறோம். எனவே அப்படி ஒப்படைப்போடு நாம் செயல்பட நம்ம ஆண்டவருக்கு நாம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். இந்த தென்னிந்திய திருச்சபைக்கு நன்றியுடையவர்களாக, தென்னிந்திய திருச்சபையினால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்தி நாம் தொடர்ந்து இந்த திருச்சபை பன்னெடுங்காலம் நிலைத்திருக்க, ஏழை எளிய மக்களுக்கு இந்த திருச்சபை உதவியாக இருக்க, அதிகாரமில்லாத மக்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள இந்த திருச்சபை ஒரு வழிகாட்டியாக, சேனலாக, ஒரு வாய்க்காலாக அமைய நாம் அனைவரும் வேண்டுவோம். நானும் இருக்கின்ற திருச்சபையில இன்னும் உறுதியாக நினைத்திருக்க நம்ம ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நேற்றைய தினத்திலே திருச்சி தந்தைக்காக என்னுடைய அருளுரையை
பிரசங்க தலைவர் இன்னைக்கு நம்ம பிரசங்க தலைவர் இன்னைக்கு பிரசங்க தலைவர் எவ்வளவு நேரம் பேசுறீங்க? அடுத்த மறந்துட்டாங்க. 3 பாயிண்ட் தான் சொன்னீங்க. டிவியோட பிரச்சனை அந்த 3 பாயிண்ட் மறந்துடும். அது பரவாயில்ல. தலைப்பு என்ன சொல்லுங்க? நிம்மதியாக சாட்சி 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 வாழ்வில் ஒற்றுமை. அதுதான் நான் சொன்னேன். சரிங்களா? சாட்சி வாழ்வில் யூனிட்டி விட்னஸ் அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த பேராயர் கொடுத்த தலைப்பு துண்டை எடுத்து இடத்துக்கு போகலான்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார். அப்புறம் அந்த கதையை சொன்னார். அந்த கதையை முதியோருக்காக சொன்னார். நான் நம்முடைய திருச்சபைக்காக சொல்லி நான் நிறைவு செய்திருந்தேன். ஒரு வயதான பெற்றோர் அவங்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு வசதியாக வெவ்வேறு இடங்களில் வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பெற்றோருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. அப்போ பிள்ளைகள்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க கிராமத்தில், எங்களோட வந்துருங்க, நிலத்தெல்லாம் வித்துட்டு வாங்க, நாங்கள் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பையன் பிள்ளைகள் அப்பாட்ட சொல்ல முடியாமல் அம்மாட்ட சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அப்பாவுக்கு நிலத்தை எடுப்பது உடன்பாடு இல்லை. உடனே அம்மா கொஞ்சம் பக்குவமாக அப்பாட்ட பேசி இந்த மாதிரி பையனை சொல்கிறாங்க, நம்ம நிலத்தை வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், போகலாம், நிலத்தை விற்காம போகும், அந்த நிலத்தை வித்துட்டோன்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லி நிலத்தெல்லாம் வித்துட்டோம், நாங்கள் வரோம்னு சொல்லி பிள்ளைகள் போனாங்க. 3 மகன்கள் முக்கியமாக நாங்கள் டெல்லி, ஹைதராபாத், சென்னை இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு மகன் வீட்டுக்கும் போனாங்க. 3 மகன் வீட்டுக்கும் போயாச்சு. ஆனால் 3 மகன் வீட்டிலையுமே அவங்க எதிர்பார்த்த அமைதி, அவங்க எதிர்பார்த்த நிம்மதி, சந்தோஷம் இல்லை. எல்லா வீட்லையும் கசப்பான அனுபவங்கள் அல்லது அவங்க எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் பிஸியான சூழ்நிலை, வேலைக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறது பேசிக்கிறது யாருமே இல்லை. கடைசி மகன் வீட்டில் இருந்து அப்பா சொல்லிட்டு, நாங்கள் ஊருக்கே திரும்புகிறோம், இங்கெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நாங்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்தில் மனைவிட்டு சொன்னாரா, நம்ம இந்த ஊரெல்லாம் நமக்கு ஒத்து வராது, மனைவிகளெல்லாம் நமக்கு ஒத்து வராது, துண்டை எடுத்து நம்ம தோட்டத்துக்கு போகலாம். துண்டை எடுத்து எங்கே போகிறாங்க? தோட்டத்துக்கு இருக்கு அவன் சொந்த ஊரில் இருக்கு. முதலாம் வேத பாடத்தில் நான் சொன்னேன், சிதறி கிடக்கிற இஸ்ரேல் மக்கள் எங்கே போவாங்க? திரும்பவும் தாய் நாட்டுக்கு திரும்புவார். இந்த நாளில் நம்ம முடிவெடுத்துக்கணும், நம்ம எங்கேதான் போகலாம். நிறைய நேரங்களில் வேற சர்ச்சஸ் நம்ம கையாட்ட காலாட்ட உற்சாகமாக குதிக்கிறதுக்கு போகலாம். அதெல்லாம் நமக்கு மன நிறைவே தராது. எப்படி இந்த வயதான பெற்றோர் அங்கங்கே போய் கடைசியில் துண்டைகளை தோட்டத்துக்கு போகலான்னு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம வரணும். நம்முடைய தாய் திருச்சபையாகிய தென்னிந்திய திருச்சபையில தான் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். இதுவே நமக்கு வாழ்வாதாரமாக நம்மை ஆன்மீக பாதையிலே அனுதினமும் வளர்க்கிற திருச்சபையாக இருக்கிறது. இந்த திருச்சபையில் நாம் நிலைத்திருந்து இந்த திருச்சபையை வளர்த்திருப்பதிலே சாட்சியுடைய வாழ்வை நாம் நிலைத்திருக்கிற துணை செய்வதாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நல்லாதவை மீண்டுமாக காலை நேரத்தில் உங்களை நோக்கி பார்க்கிறோம். உண்மை ஏற்றுக்கொள்ள மக்களாகி நாங்கள் அழைத்து வந்து தொழுது தோத்திரிக்க எங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய இந்திய நாட்டிற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பண்பு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சிறுபான்மை மக்களாகி நாங்கள் பாதுகாக்கப்பட எங்களுடைய மத்திய மாநில அரசு சிறுபான்மை மக்களை மிக சரியாக உரிமையோடு மனிதநேயத்தோடு நடத்த அவர்களுக்கு நல்ல ஞானத்தின் வழியை தர வேண்டும் என நாடு முழுவதும் பரவி மக்களை கடினப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கொரோனா நோய் தொற்றுக்காக சமூகத்தில் செய்கிறோம். விரைவிலேயே நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட நமக்கு துணை தருகிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தாரும். முன்னிலை பணியாளர்களாக பணியாற்றுகிற ஒவ்வொரு பணியாளரை நாம் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய இந்திய நாட்டில் அனைத்து மாநிலங்களுக்காக செய்கிறோம். குறிப்பாக அஸ்ஸாம் மாநிலத்திற்காக, அஸ்ஸாம் மாநிலத்திலே இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்காக, மலைப்பாங்கான பகுதியிலே இருக்கின்ற பழங்குடி மக்களுக்காக செய்கிறோம். அந்த மாநிலத்திலே வளர்ச்சி பணிகளிலே அரசு எடுக்கின்ற திட்டங்களுக்கு மக்கள்
சாட்சியோடு நாங்கள் வாழ்வதற்கு ஒரு ஒற்றுமையை ஒன்றிப்பை நாங்கள் கற்றுத்தந்திருக்கிறீர்கள். எங்களுடைய முன்னோர்கள் சிதறி கடந்த மிஷனரி இயக்கங்களை ஒன்று திரட்டி தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு ஐக்கிய திருச்சபை உருவாக்கியதற்காக தென்னிந்திய திருச்சபையுடைய பிரதமர் பேராயர், துணை பிரதமர் பேராயர், பொதுச் செயலாளர், நிதியாளர், அதே போல 24 பேராயர்களிலும் 2 பேராயர்கள் முதன்மை பணியாளர்களுக்கான சிறப்பாக இந்த நாளிலும் வடக்கு கர்நாடக பேராயருடைய பேராயர் ரவிக்குமார் நிறைஞ்சிருந்தார். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து ஆயர்களுக்காக அங்கு நடைபெறுகின்ற கல்வி இயக்கங்கள், மருத்துவ திருப்பணிகளுக்காக சுமத்து எழுதல் செய்தோம். மதுரை ராமநாதபுரம் பேராயருக்காக எழுதல் செய்தோம். என்னுடைய பேராயர்களுக்காக முதன்மை பணியாளர்களுக்காக எழுதல் செய்தோம். எங்களுடைய திருமணத்தில் இருந்த அனைத்து ஆயர்கள், உபதேசியார்கள், திருமலை பெண்கள், மிஷனரிகள் ஒவ்வொருவருக்காகவும் சொல்கிறோம். ஒவ்வொரு தன்னை கடமைகளை நினைத்து ஒப்படைப்போடு பணியாற்றாமல் துணை தருகிறார். சிறப்பாக இந்த நாளிலும் கிழக்கோட்டை நகரம் காரைக்குடி சேர்ந்து திருச்சபைக்காக அங்கே பணியாற்றுகிற அந்த ஞான செலத்திற்காக, குடும்பத்திற்காக, அந்த திருச்சபை வழியாக நடைபெறும் ஊழியர்களுக்காக சொல்கிறார். என்னுடைய பேராயர்களில் அனைத்து கல்லூரிகளுக்காக, இங்கே பணியாற்றுகிற ஆசிரியர் குடும்பங்களுக்காக, படிக்கின்ற மாணவ மாணவியருக்காக சொல்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசிரியர் எங்களுடைய கிழக்கோட்டை ஆயத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆயத்தில் இருக்கின்ற சேனல்லாம் சிறுபார்பட்டி, ஈக்குவல்பட்டிக்காக, கஸ்பா சபையாக இருக்கின்ற கிழக்கோட்டைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபை மாணவர் ஆசிரியத்திலும் நடைபெறும் ஊழியர்கள் தங்குதடையை நடைபெறாமல் தருகிறார். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து விசுவாசத்திலும் படிக்கிறோம். ஒவ்வொருவரையும் மாணவர் ஆசிரியத்தை குறிப்பாக இந்த நாளிலே யாரெல்லாம் தங்களுடைய நன்றி காணிக்கைகளை சமூகத்தை செலுத்தியிருக்கிறார்கள் அவர்களை மாணவர் ஆசிரியத்தில் எங்களுக்கு பெருக செய்யணும் வேண்டுகிறோம். உடல் கல்வியை நிமித்தம் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் பல சிகிச்சை இருக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரை அவர்களை தொட்டு சுகப்படுத்தும் பிள்ளைகளையை ஐக்கியத்தில் இணைந்தெல்லாம் இருக்கிறார். 65 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்காக, 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். ஆலயத்தில் வர இல்லாத நிலையில் பிள்ளைகள் உச்சத்தமான மாதத்திலே வந்து மகிழ்வோடு தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு தர வேண்டும் என்று நடைபெறுகிறோம். இந்த வழிபாட்டிலே யாரெல்லாம் நோக்கி தங்கள் சுதந்திரங்களுக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். எழுதக்கூடிய சிறுவர்கள் நன்மை நான் நிறைந்திருக்கும் ஆனந்த மழைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் தேவையான மழையை தந்து உங்களுடைய பூமியை குளிர்விக்கப்படும் கால்நடைக்கு விவசாயத்துக்கு மனித பயன்படுத்தும் தேவையான நன்மைகளை புதிய வார்த்தைகளை எடுத்து பொருளை பொருட்படுத்தப்படும் செய்யப்பட்ட பணிகள் பயன்கள் எல்லாவற்றுடைய அன்பின் கருத்து வழிபடுத்தலாம். வழிபாட்டை காணப்பட்ட குற்றப்பணிகளை தயவாக தொடர்ந்து நடைபெறுகின்ற கொடிய சூழல்களிலும் நம்முடைய பிரசனம் இருக்கலாம். நற்பணிக்கோமான ஒருவர் பெற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்வோம். இழந்தவர்கள் சேர்ந்து சொல்வோம். பரவல்களில் இருக்க வேண்டுமா நாமும் பிரசன்னதான். நிறைவு பாடலாக நம்முடைய விழுந்தது கிறிஸ்து சபை பாமாரிகளே 249வது பாமாரி நல்மீட்பு பிரச்சனைகளும் என்கிற பாமாரியை முதல் 2 சரணத்தை பாடுவோம். பாடல் பாடும்போதே ஆயர் ஆலயத்தில் செல்லும்போது சபை அனைவரும் பின்தொடர்ந்து வாருங்கள். பாடலை நிறைவு செய்து கொடியேற்றிட்டு இங்கே ஜெபத்தோடு நிறைவு செய்யலாம். நம்ம அனைவரும் எழுந்தது கிறிஸ்து சபை பாமாரிகளே 249வது பாமாலை நல்மீட்பு பிரச்சனைகளும் ரட்சணிகளே ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்வது பாமாலை முதல் 2 சரணங்கள். Yeah.
நீர் வீழ்ந்தீர் வெல்லுமே. ஆமென். நாம் வாழ்க்கையை வணங்குகிறோம். இப்போதும் நம்முடைய சிஎஸ் ஆலை ஒட்டி 21 கருணை வழியாற்றினார் 24வது ஆரோக்கியமாக சிஎஸ்சி கொடியை மதிப்பின் மரியாதைக்குரிய நமது போதகரும் மாவட்ட தலைவர்கள் கொடியை ஏற்றி சிறப்பிப்பார். எல்லாம் விட்டுறேன். எல்லாம் கவர் பண்ணுங்க. ஐயா இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் பேர் அமைதியோடு சென்று வாருங்கள். கர்த்தரை நாமத்தினாலே அப்படியே ஒரு